வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ கேஷ் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ கேஷ் அப்படிங்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்காது. உங்களுக்கு இப்போ ஒரு 1 lakh ஒர்த்தான ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஒரு 17,000 வந்துட்டு 70,000 பார்த்திங்கன்னா நம்ம பெனிஃபிட் எடுக்கலாம். மார்ஜின் பெனிஃபிட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ரீ கேஷ் மார்ஜின் பெனிஃபிட் உங்களுக்கு அந்த 2 டேர்ம் வந்துட்டு ரிலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பண்ணலாம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் செல்லிங் பண்ணும்போது நமக்கு மார்ஜின் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ஒரு நேக்கட் செல் பண்ணுறீங்க ஒரு ஆப்ஷனை அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.2 lakhs நியர்லி நமக்கு தேவைப்படும் நேக்கட் செல் பண்ணும்போது. ஸோ ஆனால் அதே ஒரு ஆப்ஷனை பை பண்ணும்போது வெறும் ஒரு 500 மினிமம் ஒரு 500 ஒரு 10 பாயிண்ட் இருந்ததுன்னா நிஃப்டியில் ஒரு 50 ஸ்லாட் சைஸ் 50னா வெறும் 500 ரூபா இருந்தால் போதும். ஸோ பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வெரி லெஸ் கேபிட்டல். ஆனால் அதே ஆப்ஷனை செல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லார்ஜ் கேபிட்டல் அப் டு 1.2 lakhs வந்துட்டு தேவைப்படும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த மார்ஜின் டிஃப்ரென்ஸ் பைக்கும் செல்க்கும். இப்போ இந்த 1.2 lakhs-ஐ பட் நம்ம ஸ்டில் வந்துட்டு செல் பண்ணலாம். ஒரு 25,000 30,000 ஒரு 20,000 18,000 இருந்தால் கூட பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இப்போ செல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு, உங்களுக்கு கேபிட்டலும் அதிகமாக இருக்கும், அன்லிமிட்டெட் ரிஸ்க்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு மார்ஜின் பெனிஃபிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை எப்படி லிமிட்டெட் ரிஸ்க்காக மாற்றுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கு பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ மார்ஜின் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செல்க்கு உங்களுக்கு டைம் டிகே வந்துட்டு ஃபேவர் பண்ணும். மார்க்கெட் எங்கேயும் போகாமல் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருந்தது அப்படின்னா இந்த கேபிட்டல் லார்ஜ் கேபிட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு டைம் வந்துட்டு ஃபேவராக இருக்கும். ஆனால் பைக்கு டைம் வந்துட்டு ஃபேவராக இருக்காது. அது வந்துட்டு ஒரு மெயின் இது. டைம் ஆக ஆக ப்ரீமியம் கரைஞ்சிட்டே இருக்கும் எக்ஸ்பிரி கிட்ட போக போக. ஸோ அது 2 தான் உங்களுக்கு இதில் மெயின். அது போக உங்களுக்கு பையிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பையிங்கை அதாவது பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஜிங் டூலாக யூஸ் பண்ணுவாங்க செல் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் வச்சு எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். நான் ஆப்ஸ்ட்ராலையும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ மார்க்கெட் ஒரு 18,500 இருக்குது அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஸ்பாட் நிஃப்டி. ஸோ கொஞ்சம் கிளார் அடிக்கும் கீழே, நான் பெருசாக எழுதுகிறேன். ஸோ 18,500 இருக்குது ஸ்பாட் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் நீங்கள் எய்தர் அங்கேயே சுற்றிட்டு இருக்கோம் இல்லை கீழே போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கீழே போய் எக்ஸ்பிரி ஆகும் போது 18,350 400 எக்ஸ்பிரி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் 18,500 காலை பார்த்திங்கன்னா செல் பண்ணலாம். இப்படி செல் பண்ணும்போது 2 ரிஸ்க் இருக்குது. ஒன்று வந்துட்டு நமக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க். திடீர்னு மார்க்கெட் மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் வேணாலும் இந்த கால் ப்ரீமியம் மேலே போகலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா மார்ஜின் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படும். மார்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 1.2 lakhs தேவைப்படுது அப்படிங்கிற 2 சினாரியோ இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 1.2 lakhs-ஐ நம்ம அன்லிமிட்டெட் ரிஸ்க்கும் உங்களுக்கு இந்த 1.2 lakhs ஸ்டில் நீங்கள் போடுறீங்கனாலும் ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரி அன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட் ஒரு 45 பாயிண்ட் ஒரு 50 பாயிண்ட் இருக்குதுன்னு வைங்க. ஒரு 50 பாயிண்ட்ஸ் இருக்குனாலும் உங்களுக்கு ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் வச்சுக்கிறேன். 60 பாயிண்ட்ஸ் அட் த மணி இருக்குது இங்கே அப்படிங்கும்போது ஒரு 3,000 தான் வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் உங்களுக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பிரி 18,500 கீழே எக்ஸ்பிரி ஆச்சுன்னா அது 0 ஆகும்போது உங்களுக்கு 60 into லாட் சைஸ் 50ங்கும் போது 3,000 வரும். ஸோ 3%. பட் நம்ம ஸ்டில் 1.2 lakh வந்துட்டு டேபிளில் வைக்கிறோம் மார்ஜின். இப்போ எனக்கு சில ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்கும். இந்த 60 ரூபாய்க்கு பொதுவாக 30 ரூபா தான் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் இருக்கும். அப்போ 10 ரூபான்னு வேறு 500 ரூபா தேவைப்படுறதுக்கு நம்ம 1.2 lakhs வந்துட்டு ரிஸ்க் எடுப்போம். ஸோ இப்போ இந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை எப்படி வந்துட்டு நம்ம லிமிட்டெட் ரிஸ்க்காகவும் மாற்றலாம்,
ப்ளஸ் இந்த மார்ஜின் 1.2 லேக்கை எப்படி வெறும் 18 to 20,000 வெறும் 18,000 20,000 இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இப்போ 18,500 கால் செல் பண்ணுறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச 1.2 lakhs தேவைப்படும். இதில் ஒரு ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒரு 60 ரூபா 60 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எப்படி மார்ஜின் கம்மி பண்ணுறது அப்படின்னா 18,500 செல் பண்ணுறதுக்கு முன்னாடி 18,800 இல்லை 18,700 இல்லை 18,900 இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு 4 ஸ்ட்ரைக் 5 ஸ்ட்ரைக் தள்ளி நீங்கள் ஒரு பை போட்டுக்குங்க. இப்போ 18,800 எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பை போட்டுக்குங்க. 18,800 இது 60 ரூபானா இது ஒரு 15 ரூபா அந்த மாதிரி இருக்கும். 15 rupees ஆப்ஷனை ஒன்று பை பண்ணிக்கோங்க. அப்போ இதை பை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கேபிட்டல் தேவைப்படும் அப்படின்னா ஒரு 750 ரூபா தேவைப்படும். 50 ரூபா ப்ரீமியம்னா 750 rupees உங்களுக்கு பை தேவைப்படும். இப்போ இந்த பை போட்டிங்க அப்படின்னா இந்த செல் பண்ணுறதுலேருந்து தள்ளி கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஆப்ஷன்ஸை பை போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த 1.2 lakhs கேட்க வேண்டிய இடத்துல வெறும் 20,000 or 22,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்கும். சிஸ்டம் என்ன பண்ணுன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கிறனால தான் அதிகமான கேபிட்டல் தேவைப்படுது. இப்போ இந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை நம்ம ஒரு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு பை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன செல் பண்ணாலும் அந்த பையும் செல்லும் இருக்கிறனால உங்களுக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க் போகாது. ஸோ உங்களுக்கு டிஃபைன்ட் ரிஸ்க்காக இருக்கும். ஒரு 3,000 4,000 தான் ரிஸ்க் இருக்கும். அதுக்கு என்ன மார்ஜின்னா ஒரு 20,000 வந்துட்டு கேட்பாங்க, அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ எப்போவுமே உங்களுக்கு சிஸ்டமில் பை இருந்தால் தான் செல்லுக்கு பார்த்திங்கன்னா மார்ஜின் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொசிஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பேஸ்கெட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு பை ஆர்டரை மேலே வைக்கணும், அதுக்கப்புறம் கீழே செல் ஆர்டர் வைக்கணும். இல்லை அப்படின்னா தனியாக நீங்கள் பையை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திருப்பி செல்லை பேஸ்கெட்டுக்கெல்லாம் போகவே தேவையில்லை. பையை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உங்கள் பொசிஷனில் வந்துடுச்சு அப்படின்னா செல்லை நீங்கள் அதுக்கு அடுத்தது இமீடியட்டாக செல்லை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது செல் பொசிஷனை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் பை பொசிஷன் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பையை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா செல்லு வந்துட்டு நேக்கட் ஆயிரும். அப்போ வந்துட்டு அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கிறனால பெனால்ட்டி போட்டுருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது பை எப்போவுமே இருக்கணும். கடைசியிலையும் பையை தான் க்ளோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது பை தான் இருக்கணும். இடையில தான் இந்த செல்லை வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம், அதை வந்துட்டு பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன்ஸில். உங்களுக்கு கிட்டத்தட்ட அன்லிமிட்டெட் ரிஸ்க்கையும் கம்மி பண்ணிடுவாங்க. உங்களுக்கு மார்ஜின் வந்துட்டு அதிகமாக 1.2 lakhs இருக்கிற இடத்துல ஒரு 20,000. அப்போ 5 லாட் நீங்கள் 1 lakh சப்போஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 5-6 லாட் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு பை போட்டு இதே நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இந்த நீங்கள் செல் பண்ணுற ஸ்ட்ரைக்கும் இந்த பை பண்ணுற ஸ்ட்ரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மார்ஜின் பெனிஃபிட் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ ரொம்ப பக்கத்தில் இருந்தது அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் இருந்ததுன்னா ஒரு 18,000, அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா ஒரு 20,000, அதுக்கப்புறம் 22, 25, 40, 50 அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பொறுத்து பைக்கும் செல்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பொறுத்து உங்களுக்கு அதாவது மார்ஜின் பெனிஃபிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எதனால டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஆப்வியஸாக பை பக்கத்தில் செல் இருந்தால் தான் நமக்கு ரிஸ்க் வந்துட்டு கம்மியாகும். இந்த பைக்கும் இந்த செல்க்கும் ரொம்ப தூரம் இருந்தது அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக ரிஸ்க் அதிகமாக வரும். அதனால கேபிட்டல் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதுதான் வெரி சிம்பிள். இது பிகினர்ஸ் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, இது எப்படி மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆப்ஸ்ட்ராவில் போட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடலாம். உங்களுக்கு அந்த லைவில் எப்படி மார்ஜின் பெனிஃபிட் கொடுக்குது பேஸ்கெட்குள்ளே அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அது பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, இப்போ மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்த்துலாம். ஸோ மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சார்ட் வச்சு ஒரு ஸ்டாப் லாஸ் எங்கே இதுக்கு மேலே போனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 14th December பார்த்திங்கன்னா டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு.
இப்போ நிஃப்டி பேங்க்கில் இதை பொறுத்து நான் எப்படி பொசிஷன் எடுக்கிறேன், எப்படி மார்ஜின் பெனிஃபிட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். எடுக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இது பார்த்திங்கன்னா டோஜி. இப்போ இதோட லோவை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? இதோட லோ பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் ஓவர் 38,000 நல்ல ஒரு 5,000 பாயிண்ட் ஏறி இருக்குது. இந்த இடத்துல ஒரு டோஜி பேட்டர்னும் போட்டிருக்கு. இதோட லோவும் பிரேக் ஆகிருக்கு. இப்போ எனக்கு அடுத்த வாரம் வர்ற இப்போ பேஸ்கெட்டில் போய்க்குங்க, வர்ற 22ஆம் தேதி எக்ஸ்பைரி. சரிங்களா? இப்போ 22ஆம் தேதி எக்ஸ்பைரிக்கு உள்ள 44,000 கீழே பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு இந்த 227 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ இதோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 227 × 25. ஸோ 5,675 ரூபா. ஆனால் இதுக்கு மார்ஜின் எவ்வளோ தேவைப்படுது? கிட்டத்தட்ட 1.4 lakhs தேவைப்படுது. ஸோ ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் ரிஸ்க். மேலே இது 227 ரூபா 1,200 ரூபான்னு கூட போகலாம். நமக்கு அந்த மாதிரி அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அன்லிமிட்டெட் ரிஸ்க்கை நான் வந்துட்டு லிமிட்டெட் ரிஸ்க்காக மாற்றணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 44,000 கால் வாங்கிட்டு 44 ஒரு 500 இல்லை 44,300 காலை நான் அடுத்த வாரம் 22 300 காலை ஒரு பை ஒன்று வச்சுருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 1.4 lakhs இருந்தது எனக்கு 28,000 மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஃபஸ்ட்டு இந்த பையை மேலே வச்சுக்கிட்டீங்க, எக்ஸிக்யூட் ஆனால் தான் இந்த செல்க்கு நமக்கு மார்ஜின் பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? ஆனால் ப்ராஃபிட் அடி வாங்கிடும். இங்கே 114 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஏன்னா இது பை பண்ணியிருக்கேன். அவுட் ஆஃப் த மணி ஆயிடுச்சுன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு போயிடும். அப்போ நெட்டாக 225 ரூபா மைனஸ் 114 ஒரு 111 பாயிண்ட் வரும். இன்ட்டு 25னா 5,000 ரூபா வர வேண்டிய இடத்துல 2,775 ரூபா வரும். அதே மாதிரிக்கு அன்லிமிட்டெட் ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடாக மாறி இருக்கும். இதில் போயிட்டு அனலைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது 4,700, மேக்ஸ் ப்ராஃபிட் 2,700. ஸோ எல்லாமே காமிச்சிடும். இந்த 2,700யும் நீங்கள் ஒரு 1,000 rupees ஒரு 700 rupees போனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி சப்போஸ் இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு 44,100 போகும்போது எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரியும். அந்த இடத்துல நம்ம பொசிஷன் 2 பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டு 4,000 ரூபா லாஸ் அந்த மாதிரி இடத்துல மேக்ஸ் லாஸை விடாமல் T+0 உங்களுக்கு 44,200 கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு T+0 எவ்வளோ இருக்குன்னா 700 800 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ 1,200. இதில் T+0 எந்த லைன் உங்களுக்கு ப்ரொஜெக்டட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 1,000 ரூபா இருக்கும். 4,000 ரூபா இருக்கிற நேரத்தில் 1,700 1,400 இருக்கும். அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். ஸோ 4,000 உங்களுக்கு 1.4 lakhs இருந்தது 28,000 மாறிடுச்சு. இல்லை இன்னும் நான் மார்ஜின் பெனிஃபிட் எனக்கு 28,000 20,000 தான் இருக்குன்னா இன்னும் நீங்கள் கீழே வரலாம். 44,200 அப்படிங்கிற காலை பை பண்ணலாம். ஆனால் என்ன ஆகுனா ப்ராஃபிட் இன்னும் அடி வாங்கும். உங்களுக்கு கிட்ட போக போக 2,000 ரூபா கம்மியாக இருக்குது உங்களுக்கு. ஆனால் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு அடி வாங்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆப்டிமமாக எவ்வளோ தூரம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியணும். அதை வந்துட்டு ஆப்ஸ்டாவில் போட்டு பார்த்துலாம். ஸோ இப்போ இந்த பை எப்பவுமே மேலே வச்சுக்கோங்க. ஜீரோதாவில் சில டைம் பார்த்திங்கன்னா இந்த ரொம்ப ஃபார் ஓடிஎம் வந்துட்டு பை பண்ண விட மாட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனா அலோவ் பண்ணுவாங்க, இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செல் பொசிஷனை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணிங்க. ஆனால் உங்கள்கிட்ட 1.4 lakhs அந்த டைமில் இருக்கணும். அதுக்கப்புறம் பை பண்ணிங்கன்னா மீதி இருக்கிற 80,000 to 90,000 வந்துட்டு ரிலீஸ் ஆகிரும். இந்த 1.4 lakh ஃபஸ்ட்டில் யூட்டிலைஸ் ஆகும். திருப்பி பை பொசிஷன் போட்ட உடனே 26,000 மட்டும் எடுத்துகிட்டு மீதியை ரிலீஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் வச்சிரும். நீங்கள் வந்துட்டு வேறு ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு மார்ஜின் பெனிஃபிட் இப்படி தான் எடுக்கணும். இதை பற்றி உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ புதுசாக மார்க்கெட்டில் இருக்கவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட் powerpunk.com அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா அதில் இருக்க ப்ரீமியம் கோர்சஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ ப்ரீமியம் கோர்ஸ் செக்ஷனுக்கு போயிட்டு 6 கோர்ஸும் நீங்கள் 8072210033 அப்படி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.